கற்பதில் அதிக ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆழமான அலசலுக்கு அன்பான வரவேற்பு. பொதுவா நாம எல்லாருமே ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணுவோம். ஆமா, நம்ம பலவீனங்களை வெளிய காட்டிக்கவே கூடாதுங்கிற கட்டாயத்துல இருக்கோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. குறிப்பா 4 பேர் முன்னாடி அழுதுறக்கூடாது. அது நம்மள ஒரு பலவீனமான ஆளா காட்டிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாம எடுத்துக்க போற இந்த விரிவான உரையாடல் கண்ணீர் பத்தின நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையையும் முற்றிலுமா மாத்த போகுது. நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனரா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தில இருந்து மார்ச் 8ஆம் தேதிக்கான குறிப்பு. ரொம்ப சுருக்கமான ஆனா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தத்துவ பதிவு இது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அலசத்தோட தலைப்பு டியர்ஸ், அதாவது கண்ணீர். நாம வலிமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியா எவ்வளோ பெரிய வறட்சி அப்படிங்கிறத இந்த சின்ன பதிவு ரொம்ப அழகா உடைக்குது. ஆமா, சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அழமாட்டாங்க அப்படிங்கிற பிம்பங்களை எல்லாம் தாண்டி கண்ணீர் அப்படிங்கிறது மனித உணர்வுகளோட எவ்வளவு முக்கியமான ஒரு அங்கம் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில இந்த தொகுப்போட முதல் வரியே ரொம்ப நேரடியான ஒரு உண்மையை சொல்ற மாதிரி இருக்கு. நான் அந்த இங்கிலீஷ் மூல வரியை படிக்கிறேன். Tears are the external indication of the distress at heart. Distress is unavoidable to the embodied. அதாவது இதயத்துல இருக்கிற துயரத்தோட வெளிப்பாடு தான் கண்ணீர். ஆமா, அந்த ரெண்டாவது வாக்கியம் distress is unavoidable to the embodied அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நிச்சயமா, அது மனித இயல்போட மிகப்பெரிய முரண்பாடு. தி எம்பாடிட் அப்படிங்கிற வார்த்தைய அவர் ரொம்ப கவனமா பயன்படுத்துறார். அதாவது ஒரு உடல் எடுத்து பிறந்துட்டாலே துயரம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணுன்னு சொல்றார். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஒரு பௌதீக உடம்பு நமக்கு இருக்கு, உறவுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. இது எல்லாம் இருக்கும்போது இழப்பு, வலி, ஏமாற்றம் இதெல்லாம் அந்த பேக்கேஜோட சேர்ந்தே வர்ற விஷயங்கள். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனா நாம நம்ம லைஃப் முழுக்க அந்த துயரத்தை எப்படி தவிர்க்கலாம்னு தேடிதானே ஓடிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. மாடர்ன் சொசைட்டில நாம என்ன பண்றோம்? டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு சொல்லப்படுற ஒரு மாயைக்குள்ள சிக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றோம். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனா வெளியே சிரிச்சிட்டே இருப்போம். கரெக்ட். அந்த டிஸ்ட்ரெஸ்ஸ இயற்கையா வெளியேற்றுறதுக்கான ஒரு பயாலஜிக்கல் மற்றும் இமோஷனல் வால்வ் தான் கண்ணீர். அதை அடைச்சு வைக்கிறது ஒரு பிரஷர் குக்கரோட வெயிட்டை நிரந்தரமா லாக் பண்றதுக்கு சமம். உங்களோட அந்த பிரஷர் குக்கர் உவமை ரொம்ப ஆப்டா இருக்கு. அந்த வலிய மறைக்க நாம போடுற மாஸ்க் ஒரு கட்டத்துல நமக்கே மூச்சு திணறல உண்டாக்கிடுது. ஆமா, அவர் சொல்றபடி பார்த்தா கண்ணீர் சிந்துறது அப்படிங்கிறது அந்த டிஸ்ட்ரெஸ் நாம அக்னாலேஜ் பண்றோம் அப்படிங்கறதோட முதல் படி. இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அவர் அடுத்து மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசுறார். நான் அந்த வரிய படிக்கிறேன். Man surely sheds more tears than the other creatures do. மனிதன்தான் மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் அதிகமா கண்ணீர் சிந்துறான். விலங்குகளுக்கு வலிக்கும் போது கண்ணீர் வரலாம், ஆனா மனிதனோட கண்ணீர் அதிலிருந்து ரொம்பவே வித்தியாசப்படுதுன்னு அவர் சுட்டிக்காட்டுறாரு இல்லையா? ஆமா, இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பரிணாம வளர்ச்சியில மனிதனோட மூளை எப்படி நுட்பமா வளர்க்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு அவனோட உணர்வு மண்டலமும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது எமோஷனல் சிஸ்டம்னு சொல்றீங்க? ஆமாம். ஒரு நாய் அடிபட்டா அழலாம். ஆனா ஒரு மனிதன் ஒரு நல்ல நாவலை படிக்கும்போதோ அல்லது தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட கஷ்டத்தை பார்க்கும்போதோ கண்ணீர் சிந்துறான். நாம பிசிக்கல் பெயினுக்காக மட்டுமே அழறதில்ல. நாஸ்டால்ஜியா, எம்பதி, கலை, இசை, இப்படி பல விஷயங்கள் நம்மை கண்ணீர் சிந்த வைக்குது. எக்ஸாக்ட்லி. இது நம்மளோட பலவீனம் கிடையாது. இது நாம மற்ற உயிரினங்களை விட உணர்வு பூர்வமா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. நீங்க சொல்றத பாக்கும்போது நாம எந்த அளவுக்கு எம்பத்தியோட இருக்கும் அப்படிங்கறத அளக்குற ஒரு மீட்டரா கண்ணீரை பார்க்கலான்னு தோணுது. கரெக்ட். ஒருத்தர் எந்த அளவுக்கு மற்றவர்களோட வலியோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரால் ஈஸியா கண்ணீர் சிந்த முடியும். இது ஒரு அருமையான பெர்ஸ்பெக்டிவ். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சுவாமி சித்பவானந்தர் இதுக்கப்புறம் ஒரு அற்புதமான விவசாய உவமையை உள்ள கொண்டு வர்றார். ஆமா, அந்த அக்ரிகல்ச்சர் மெட்டஃபர் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் அந்த இங்கிலீஷ் வரிகளை படிக்கிறேன். Water softens the soil. Being softened, it becomes fit for cultivation. Vegetation of any kind is possible in the moist land. Dry land is as useless as the desert. அதாவது தண்ணீர் நிலத்தை மென்மையாக்குது, மென்மையான நிலத்துல தான் விவசாயம் செய்ய முடியும்.
எந்த விதமான தாவரமும் வளர முடியும். வறண்ட நிலம் பாலைவனத்துக்கு சமம்னு சொல்றார். ஆமா, மேலோட்டமா பார்க்க இது ஒரு சிம்பிளான சயின்ஸ் ஃபேக்ட் மாதிரி இருந்தாலும் அவர் இத மனித மனசோட ஒப்பிடுற விதம் ரொம்ப ப்ரொஃபவுண்டானது. எப்படி நிலத்துக்கு தண்ணீர் தேவையோ அதே மாதிரி மனித மனசுக்கும் கண்ணீர் தேவைன்னு சொல்றாரு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு வறண்ட நிலத்தை யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப கடினமா பாறை மாதிரி இருக்கும். அதுல நீங்க எவ்ளோ உயர்ந்த தரமுள்ள விதைகளை போட்டாலும் அது முளைக்காது. ஏன்னா அந்த நிலம் எதையும் உள்வாங்குற நிலைமையில இல்ல. கரெக்ட். மனித மனமோ சில நேரங்கள்ல அப்படிதான் கடினமா மாறிடுது. ஈகோ, பிடிவாதம், யார் மேலேயாவது இருக்கிற தீராத கோபம், இல்லனா நான் யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இறுக்கம். அந்த இறுக்கமான மனநிலையத்தான் அவரு ட்ரை லேண்டுன்னு சொல்றார். ஆமா, எப்படி அந்த வறண்ட நிலத்தை மென்மையாக்க தண்ணீர் தேவைப்படுதோ அதே போல அந்த இறுகிப்போன மனசை மென்மையாக்க அதை தளர்த்த கண்ணீர் தேவைப்படுது. அந்த வரிகளோட தொடர்ச்சியாவே அவர் அதை ரொம்ப தெளிவா சொல்றார். That man who is incapable of tears is as bad as the parched up land. கண்ணீர் சிந்த முடியாத மனிதன் வறண்ட நிலத்திற்கு ஒப்பானவன். இது நம்ம பொதுவா நம்புற விஷயத்துக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு. யாராவது ஒருத்தர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உணர்ச்சிகளை காட்டாம கல் மாதிரி இருந்தா சொசைட்டி அவங்கள இரும்பு மனுஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு கொண்டாடுது. ஆனா இந்த தத்துவத்தின்படி அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல. அவங்க மனசு உணர்ச்சியற்று பாலைவனம் மாதிரி வறண்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தமாகுது. நாம ஸ்டாய்சிசம் அப்படிங்கிற பெயர்ல உணர்ச்சிகளை முடக்கி வைக்கிறத ஒரு சாதனையா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் உண்மையான பலவீனம். உளவியல் ரீதியா பார்த்தா உணர்ச்சியை வெளிப்படுத்த தெரியாத ஒருத்தர் தனக்குள்ளேயே ஒரு பெரிய சுவரை எழுப்பிக்கிறார். அவரு மனசுல அன்பு, விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற எந்த ஒரு நற்பண்பும் வளர முடியாது. ஏன்னா அவர் மனசுல அந்த ஈரம் இல்ல. கரெக்ட். கண்ணீர் சிந்த மறுக்கிற ஒருத்தர் தனக்குத்தானே ஒரு இமோஷனல் பிரிசனை உருவாக்கிக்கிறார். அவர் மத்தவங்கள விட்டு மட்டும் விலகல, தன்னுள் இருக்கிற உண்மையான மனித தன்மையிலிருந்தே விலகி போயிடுக்கிறார். அப்போ கண்ணீர் சிந்துறது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி செயல்படுது. ஏன்னா அடுத்த வரியில அவர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். ஆமா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான வரி. It is the man who sheds tears that develops fine elements. Character is chastened with tears. கண்ணீர் சிந்தும் மனிதனால தான் சிறந்த குணங்களை வளர்த்துக்க முடியும். அவனோட கேரக்டர் கண்ணீரால் சேஸ்டன் செய்யப்படுது, அதாவது புடம்போடப்படுது, செம்மைப்படுத்தப்படுதுன்னு சொல்றார். ஒரு மனிதனோட குணாதிசயங்களை உருவாக்குறதுல கண்ணீருக்கு இவ்வளவு பெரிய பங்கு இருக்கா? நிச்சயமா. இந்த சேஸ்டன் அப்படிங்கிற வார்த்தை வெறும் சுத்தம் செய்யறது கிடையாது. ஒரு இரும்ப நெருப்புல காட்டி அதை அடிச்சு அதோட தேவையற்ற பகுதிகளை நீக்கி அதை ஒரு பயன்படக்கூடிய பொருளா மாத்துறதுக்கு சமம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒருத்தர் ஆழமான ஒரு துயரத்துல இருக்கும்போது அவர் கண்ணீர் விட்டு அழும்போது என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல அவரோட ஈகோ சுக்கு நூறா உடைஞ்சிடும். ஆமா, தனக்கு எல்லாம் தெரியும், தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த ஆணவம் எல்லாம் அந்த கண்ணீரோட கரைஞ்சிடும். அந்த அப்சல்யூட் வல்னரபிலிட்டியில அவர் தன்னை ஒரு சாதாரண சக மனுஷனா உணர்றாரு. அந்த நொடியில தான் அவரோட கேரக்டர் செம்மையடைய ஆரம்பிக்குது. அதாவது அழுகை அப்படிங்கிறது நம்மள நாமளே நிர்வாணமா எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம பாத்துக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப், ஒரு லேசான தன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை நாமே நிறைய முறை அனுபவிச்சிருக்கோம். ஆமா, அந்த அமைதியான நேரத்துல நம்ம யார் மேலயும் கோவப்பட மாட்டோம், எதையும் பெருசா டிமாண்ட் பண்ண மாட்டோம். ஒரு விதமான சரண்டர், ஒரு சரணடைதல் அந்த இடத்துல நடக்குது. அந்த மென்மையான மனநிலையில தான் அவர் சொல்ற அந்த 5 எலிமெண்ட்ஸ், அதாவது கருணை, இரக்கம், பொறுமை எல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. நீங்க சரியா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. அந்த சரண்டர் தான் இங்க கீ ஃபேக்டர். துயரம் வரும்போது நான் ஏன் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு கோபப்படுற வரைக்கும் நம்ம மனசு கடினமா தான் இருக்கும். ஆனா அந்த வலியை ஏற்றுக்கொண்டு கண்ணீரா வெளிப்படுத்தும் போது நாம் அந்த துயரத்துக்கு சரணடைறோம். அப்படி செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனால தான் இன்னொருத்தரோட வலிய பார்த்து உண்மையாகவே பரிதாபப்பட முடியும். அதனால தான் ஒரு பெரிய கஷ்டத்தை தாண்டி அழுது அதிலிருந்து மீண்டு வர்ற மனிதர்கள் பொதுவா ரொம்ப எம்பத்தட்டிக்காகவும் மெச்சூர்டாகவும் இருப்பாங்க. ஏன்னா கண்ணீர் அவங்க மனசை உழுது பண்படுத்திடுச்சு. இது ரொம்பவும் லிபரேட்டிங்கான ஒரு சிந்தனை. நம்மளோட பலவீனம்னு நாம நினைச்ச ஒரு விஷயம் நம்ம கேரக்டரை பில்ட் பண்ற ஒரு முக்கியமான டூல் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பேரடைம் ஷிஃப்ட். கண்டிப்பா. இப்போ வரைக்கும் கண்ணீர் எப்படி நம்ம துயரத்தை வெளியேத்துது, மனசை எப்படி பண்படுத்துதுன்னு நம்ம டீப்பா பார்த்தோம்.
ஆமா, ஆனா இந்த சிந்தனை தொகுப்போட இறுதியில அவர் கொடுத்திருக்கிற மேற்கோள் இந்த ஒட்டுமொத்த கான்செப்டையும் ஒரு புது டைமென்ஷனுக்கு கொண்டு போகுது. ஆமா, அந்த தாய்மானவரோட பிரபலமான வரி. நான் அது இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். I long for the day when the tears of sorrow would cease and tears of bliss would commence. தாயுமானவர். துயரத்தின் கண்ணீர் முடிவடைந்து ஆனந்த கண்ணீர் எப்போது தொடங்குமோ அந்த நாளுக்காக நான் ஏங்குகிறேன். இதன் முழு அர்த்தம் என்ன? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா மனித உணர்வுகளோட அல்லது மனித பரிணாமத்தோட உச்சக்கட்ட நிலைய இந்த வரி குறிக்குது. ஓ, அதாவது நாம இவ்ளோ நேரம் பேசின கண்ணீர் எல்லாமே துயரத்தால் வர்றது. அவர் சொன்ன அந்த டிஸ்ட்ரெஸ் அட் ஹார்ட். ஆமா, நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கல, இல்ல ஏதோ ஒண்ண இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு லௌகீகமான குறைபாட்டால வர்ற கண்ணீர் அது. அது மனச பண்படுத்துறதுக்கு அவசியம்னு பார்த்தோம். ஆனா மனிதனோட பயணம் வெறும் துயரத்தோட முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த பண்படுத்தப்பட்ட மனசுல ஒரு கட்டத்துல முழுமையான அமைதியும் பேரானந்தமும் விளைய ஆரம்பிக்கும். அந்த நிலையத்தான் தாயுமானவர் சொல்றார். அந்த டியர்ஸ் ஆஃப் பிளிஸ் அல்லது ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது நம்ம பொதுவா சந்தோஷமா இருக்கும்போது வர்ற கண்ணீர் கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாலோ ஒரு லாட்டரி விழுந்தாலோ வர்ற அந்த மொமெண்ட்ரி ஹாப்பினஸ் அவர் குறிப்பிடல, கரெக்டா? கண்டிப்பா கிடையாது. லௌகீகமான சந்தோஷத்துல வர்ற கண்ணீர் கூட மறுபடியும் ஈகோவை மையமா வச்சதுதான். எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் அது. அப்போ இந்த பேரானந்த கண்ணீர் அப்படிங்கிறது அது ஆன்மீக ரீதியான ஒரு பேரானந்தம். தனக்குன்னு எந்த தேவையும் இல்லாத எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற ஒரு ஆத்ம திருப்தி. இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை பார்க்கும்போதோ இயற்கையோட அழக உணரும் போதோ அல்லது ஒரு ஆழ்ந்த தியான நிலையிலோ எந்த காரணமும் இல்லாம ஒரு கண்ணீர் வரும். ஆமா, அது துயரத்தால வர்றதில்ல, அது ஒரு அபரிமிதமான உணர்வால வர்றது. உள்ள இருக்கிற ஆனந்தம் தாங்க முடியாம நிரம்பி வழியிற நிலை அது. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ கண்ணீர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஆமா, அதோட ஒரு முனையில டிஸ்ட்ரெஸ், அதாவது நம்மளோட அடிப்படையான மனித துயரம் இருக்கு. அது நம்ம மனச உழுது பண்படுத்துது. அப்படியே அந்த பயணத்துல நாம முன்னேறி போக போக ஈகோ எல்லாம் அழிஞ்சு அதே கண்ணீர் இன்னொரு முனையில பிளிஸ், அதாவது பேரானந்தமா ஒரு ஆன்மீக விடுதலையா மாறுது. துல்லியமா சொன்னீங்க. கண்ணீர் நம்ம வாழ்க்கை பயணத்துல ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நம்ம கூடவே பயணிக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் சுவாமி சித்பவானந்தர் இது வெறும் ஒரு பௌதிக செயலா பார்க்காம ஒரு ஆழமான தத்துவமா முன்வைக்கிறார். நம்ம கண்ணீரை நம்ம மதிக்க கத்துக்கணும். அது ஏதோ ஒரு அழுக்கு மாதிரி நினைச்சு தொடை தெரியக்கூடாது. அது நம்ம மனசுல இருக்கிற வறட்சிய போக்குற அமிர்தம். அத நாம தடுத்து நிறுத்தினா நமக்குள்ள இருக்கிற மனிதத்தன்மையே நாமே தடுத்து நிறுத்துறோம்னு அர்த்தம். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இது. இந்த ஆழமான அலசல் நிச்சயமா என்னோட பார்வையை மாத்திருக்கு. கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த தத்துவம் ஒரு பெரிய திறப்பை கொடுத்துருக்குன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. இனிமேல் உங்களுக்கு ஒரு துயரம் வந்து நீங்க அழ நேர்ந்தால் உங்களை நீங்களே குறை கூறிக்கொள்ளாதீர்கள். ஆமா, ஒரு அறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோ அல்லது பாத்ரூம்ல அழுதுட்டு வெளியே வந்து ஐம் ஃபைன்னு போலியா சிரிக்க வேண்டாம். நீங்க சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்க மனசோட கடினத்தன்மையை கரைக்குது, உங்களை மென்மையாக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. வறண்ட நிலமா இருக்கிறத விட ஈரமான மனசோட இருக்கிறதே உண்மையான பலம். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி அது? நீங்க சொன்ன மாதிரி கண்ணீர் சிந்தியாச்சு, மனசுல இருக்கிற பாறைகள் எல்லாம் உடைஞ்சு, ஈகோ கரைஞ்சு, நிலம் இப்போ ஈரமா ரொம்ப மென்மையா விவசாயத்துக்கு தயாரா இருக்கு. மூலக்குறிப்புல என்ன சொல்லிருக்கு? வெஜிடேஷன் ஆஃப் எனி கைண்ட் இஸ் பாசிபிள் இன் த மாய்ஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்த ஈரமான நிலத்துல எந்த வகையான தாவரமும் வளரும். எக்ஸாக்ட்லி. அப்படி பண்படுத்தப்பட்ட உங்கள் மனதில் இன்று நீங்கள் எந்த வகையான நற்பண்புகளை விதையாக விதைக்கப் போகிறீர்கள்? வாவ், இது நிஜமாவே ரொம்ப சிந்திக்க வேண்டிய செய்தி. கண்ணீர் மனச தயார் செஞ்சிடுச்சு. ஆனா அந்த புதிய நிலத்துல மறுபடியும் பழைய கோபத்தையும் கசப்பான நினைவுகளையும் களையா வளரவிட போறோமா? அல்லது அன்பு, மன்னிப்பு, கருணை அப்படிங்கிற நற்பண்புகளை, அதாவது அந்த ஃபைன் எலிமெண்ட்ஸை விதையா தூவப் போறோமா? சாய்ஸ் உங்களோடது. உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் இந்த கேள்வியோடு இன்றைய நமது ஆழமான அலசலை நிறைவு செய்கிறோம். உங்க மனநிலத்தை ஈரமாவே வச்சுக்கோங்க, அங்க நல்ல விதைகளை தூவுங்க, சிந்திப்போம்.